காலையில் யோசித்து ஸ்கூல் வேன் ஏற்றிட்டு வரும்போது நல்ல சாரல் மழை. சரி மழை பெய்யுதே, வீட்டுக்குள்ளே இருக்க பிளான்ட்டெல்லாம் தூக்கி வெளியில் வைக்கலான்னு சொல்லிட்டு வெளியில் வைக்கும்போது ஒரு 4 சொட்டு தண்ணி முதுகில் பட்ட உடனே புதுசாக ஒரு சுறுசுறுப்பு. நேராக கிச்சனுக்கு வந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1½ மாதம் ஆகிடுச்சு கிச்சன்லாம் டீப் க்ளீன் பண்ணி. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது கிச்சன் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அங்கங்கே கை வச்சா பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்குது. சில பொருளெல்லாம் எதுக்கு கிச்சனுக்குள்ளே வந்துச்சுன்னே தெரியாது. அதனால் நீ க்ளீன் பண்ணி விடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி ஓர்சல் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பை நல்லா சோப்பு போட்டுட்டு எல்லாம் துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டேன். கொஞ்சம் பரவாயில்ல. கிச்சன் க்ளீனாக இருக்கிறதுல 2 ப்ளஸ் பாயிண்ட். ஒன்று ஒரு பாசிட்டிவ் வைப். 2வது கிச்சனுக்குள்ளே வந்தோடனே எந்த ஒரு சோம்பேறித்தனமும் இல்லாமல் டக்கு டக்குன்னு நம்மளுடைய வேலையை பார்க்கலாம். எல்லா நாளும் இதை பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஆனால் முடிஞ்ச அன்றைக்கி கண்டிப்பாக பண்ணிடுங்க. கிச்சன் வந்து பார்க்குறக்கு அவ்வளோ நீட்டாக ஆகிடுச்சு. இதில் பெரிய விஷயம் என்னென்னா, இந்த பொருளெல்லாம் எதுக்கு யாரை வச்சு கிச்சனுக்குள்ளே வருதுன்னே தெரியாது. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நமக்கு இருக்கிற கெட்ட பழக்கத்தில் ஒன்று, இந்த வெங்காயத்து கூடைக்குள்ளேயே பார்த்திங்கன்னா வெங்காயத்தோலை உரிச்சு போட்டுருவேன். அதெல்லாம் க்ளீன் பண்ணி மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு எல்லாம் பிரித்து எடுத்துட்டு கிச்சனை இப்படி பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க.